தம்பி இபிஎஸ் இருக்கலாம் யூபிஎஸ் தேவையில்லைங்கிறார். நன்றி. இதான் நம்ம கட்சி. ஒரு தொண்டனுக்கு கூட இப்படிப்பட்ட சிந்தனை வரக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்க போனாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இது அன்றாட நடைபெறுகின்ற நிகழ்வு. இது 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சிறப்பான ஆட்சி என்று சொல்லி சட்ட ஒழுங்கு சிறப்பா காக்கப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு மத்தியில் இந்தியா டுடே என்ற ஆங்கில நிறுவனம் இந்தியா முழுவதும் சர்வே செய்து எந்த மாநிலத்தில் சிறப்பா சட்ட ஒழுங்கு இருக்கின்ற தேர்வு செஞ்சு டெல்லிக்கு எங்களை அழைத்து அப்பொழுது இருக்கின்ற துணை ஜனாதிபதி வெங்கைய நாயுடு அவர்கள் எங்களுக்கு விருதை வழங்கினாங்க. அப்படி சட்ட ஒழுங்கை பாதுகாத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இப்ப திமுக ஆட்சியில எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கஞ்சா விற்காத இடமே இல்லை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் காவல்துறை போலீஸ் மந்திரியா இருக்கார், உள்துறை மந்திரியா இருக்கார். அவர் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை மந்திரியா இருக்கும்போது அவர் அந்த மானிய கோரிக்கையை தாக்கல் பண்றார். அதுல 22வது பக்கத்தில் சொல்றாரு, கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில் 2138 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அந்த புத்தகத்தில் அவரே சொல்றார். கை செய்த 148 பேர் கண்டுபிடிக்கப்பட்டது, 2138 பேர் கை செய்யப்பட்டது 148 பேர். கஞ்சா வச்சிருந்தாலும் குற்றம், விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். அப்படி கையில வைத்திருந்து கண்டுபிடிக்கப்பட்டான்னு சொன்னால் ஏன் மற்றவர்களை கை செய்யல? எல்லாம் திமுக எல்லாரும். அவர் எப்படி கை செய்ய முடியும்? அவர் எப்படி போய் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அப்போ ஒரு டிஜிபி இருந்தார், திரு சைலேந்திர பாபு ஒரு டிஜிபி இருந்தார். அவர் கஞ்சா ஆபரேஷன் என்று சொல்லி பத்திரிகையில் வெளியிட்டு மிக பிரம்மாண்டமான விளம்பரம் செஞ்சார். 2.0, 3.0, 4.0 போட்டு கஞ்சா ஆபரேஷன் செய்யறேன், கஞ்சாவை ஒழிக்கிறேன், வெண்டை மாநிலத்திலிருந்து கஞ்சா தடுப்பு என்றெல்லாம் வீரவசனம் பேசினார். கடைசியில் ஓ போட்டுட்டு ரிட்டர் ஆகி போனதுதான் மிச்சம். ஓ போட்டார், கஞ்சா தடுப்பதற்கு ஓ போட்டு போயிட்டார். இதுதான் விடியா திமுக அரசனுடைய லட்சணம். அதோட இன்றைக்கு முதியோர்கள் எங்கெங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அதையெல்லாம் திட்டமிட்டு அவர் வீட்டை தாக்கி அவர் வைத்திருந்த நகை பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்யறாங்க. அதை இந்த அரசால கண்டுபிடிக்க முடியல. இன்றைய தினம் விலைவாசி உயர்வு, இன்னைக்கு விலைவாசி சாதாரணம் இல்லைங்க, விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. வேலைவாய்ப்பு குறைவு. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் உணவுப் பொருளை வாங்க முடியும், அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாம தடுமாறிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியல. இன்றைக்கு நாட்டு மக்களுடைய நிலைமை தெரியல. அரிசி 1 கிலோ 15 ரூபா விலை ஏறிட்டு இல்லையாமா? 15 ரூபா விலை ஏறிட்டுல 1 கிலோ அரிசி. அதே மாதிரி மளிகை சாமான் அத்தனை விலை ஏறி போச்சு. ஆனா வருமானம் குறைஞ்சு போச்சு. மக்கள் படாத பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஸ்டாலின் பேசுறாரு தொலைபேச்சில, நீங்கள் நலமானு.